ஹலோ மக்களே, நம்மளோட தர்பூசணி ஃபைனலா அறுவடைக்கு வந்துருச்சு. அறுவடை இன்னைக்கு தான் பண்றோம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம அறுத்துருமேன்னு சொல்லி ஒரு காய் மட்டும் அறுத்து சாமிக்கு எடுத்துட்டு போறோம். ஃபுல்லா நல்ல வெயிட்டா இருந்துச்சு, தூக்க முடியல. இதுக்கப்புறம் ஆட்களை விட்டுற வேண்டியதான். பாதி பேர் வந்திருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வரணும். ஒரு 6 பேர் கிட்ட அறுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வயல் மட்டும் கொஞ்சம் அறுத்து போட்டிருக்காங்க. நிறைய காய் விட்டுடுறாங்க. கொஞ்சம் ஷேப் சரியில்லைனாலோ இல்ல லைட்டா புள்ளி மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா விட்டுடுறாங்க. கேட்டா அப்படிதான் இருக்க முடியும் அப்படின்றாங்க. இப்ப இவங்க தான் அறுத்துட்டு இருக்காங்க. நானும் காலையில வயலுக்கு போயிட்டு ஒரே ஒரு தர்பூசணி மட்டும் எடுத்துட்டு சாமிக்கெல்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் போகணும். இப்படிதான் அறுத்துட்டு இருக்காங்க. அது சும்மா ஒரே ஷேப்பா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்க பாருங்களேன், கொஞ்சம் கோணலா இருந்தா கூட விட்டுறாங்க, இறக்க மாட்டாங்க. அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரே ஷேப்பா எப்படி எல்லா காயும் வருமா? வராது இல்ல. கோணம் மானலா இருந்தா விட்டுட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல.